திருப்பாவை மார்கழி 3ஆம் நாள். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் கூடு கயல் உகல பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைப்பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய். விளக்கம். வாமன அவதாரத்தில் மாவலி சக்கரவர்த்தியிடம் 3 அடி மண் கேட்டு வானளவு உயர்ந்து தன் திருவடியால் மூவுலகையும் அளந்தவன் திருமால். மேன்மை மிக்க அவருடைய பெயரை பாடி நீராடினால் நாடு முழுவதும் மாதம் மும்மாறி மழை பெய்யும். நீர்வளம் பெருகி நெற்பயிர்கள் செழுமையாக உயர்ந்து வளரும். நெற்பயிர்களின் நடுவே கயல் மீன்களும் துள்ளும். அழகிய குவளை மலரில் புள்ளிகளை கொண்ட வண்டுகள் தேன் குடித்து மெய்மறந்து உறங்கும். தொழுவத்தில் பால் கறப்போர் பருத்த மடிகளை பற்றி கறக்க வள்ளல் குணமிக்க பசுக்கள் குடம் நிறைய பாலை சுரந்து குடங்களை நிரப்பும். இப்படிப்பட்ட நீங்காத செல்வத்தை நாம் இந்த பாவை நோன்பால் அடைவோமாக என பாவை நோன்பால் ஏற்படும் நன்மை பற்றி கூறுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவெம்பாவை மார்கழி 3ஆம் நாள். முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்து எதிரெழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்ற அல்லூரி தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திறவாய். பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புன்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ எத்தோ நின் அன்புடைமை எல்லாம் அறியோமே. சுத்தம் அழகையார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோரெம்பாவாய். விளக்கம். முத்து போன்ற வெண்மையான பற்களை உடையவளே, முன்பெல்லாம் எல்லோருக்கும் முன்பாகவே எழுந்திருந்து இறைவனே என் அப்பன் ஆனந்தன் அமுதம் போன்றவன் இன்பமே வடிவானவன் என்று இனிக்க இனிக்க பேசுவாய். அப்படிப்பட்ட நீ நாங்கள் எத்தனை முறை அழைத்தும் உறங்கிக் கொண்டிருக்கிறாய், வந்து கதவை திறந்துவிடு என எழுப்ப வந்த தோழியர்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் தோழியை அழைக்கின்றனர். அதற்கு உறங்கிக் கொண்டிருக்கும் தோழியோ, நீங்கள் எல்லாம் இறைவனுடைய பழைய அடியார்கள், இறைவன் அருகில் இருப்பவர்கள், நான் பக்திக்கு புதியவள், ஏதோ தெரியாத்தனமாக தொங்கிவிட்டேன், அதற்காக என்னிடம் இப்படி கடுமை காட்ட வேண்டுமா என்ன? பக்திக்கு நான் புதியவள், உங்களைப் போல வழிபடும் முறைகளை தெரிந்து கொள்ளும் அளவிற்கு அனுபவம் எனக்கு இல்லை, என் தவறை பெரிதுபடுத்தாதீர்கள் என முகத்தை உம்மென்று வைத்துக்கொள்ள உடனே தோழியர்கள், அப்படியெல்லாம் இல்லை, இறைவன் மீது நீ தூய்மையான அன்பை வைத்துள்ளாய், அப்படிப்பட்டவர்களால் மட்டுமே சிவபெருமானை பாட முடியும், நீ சீக்கிரம் படுக்கை விட்டு எழுந்திருக்க வேண்டும் என்பதற்காக உன்னை விரைவாக கிளப்ப நினைத்தோம் என்றனர். இவ்வாறு உறங்கிக் கொண்டிருக்கும் தோழியை மற்ற தோழியர்கள் எழுப்பினர்.